ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவா. நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு தகவல் பார்த்திங்கன்னா, ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவங்க அந்த நிலையிலிருந்து அவங்க எப்படி மீண்டு அவங்க வந்து வாழ்க்கையை வந்து மேம்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது ஒரு தகவல் தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஒருத்தன் வந்து பிறக்கும்போது வந்து ஏழையாக பிறக்கிறது அவனோட தவறு இல்லை, ஆனால் அவன் சாகும்போது வந்து ஏழையாக சாகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லுவாங்க. அது என்ன தலையெழுத்தா? அவன் அப்பா பாட்டம் கூட்ட சொத்து சேர்த்துருந்தா அவன் பணக்காரனாகவே இருக்கிறானே, அவன் வந்து ஏன் கஷ்டப்பட்டு அவன் வாழ்க்கையை வந்து மேம்படணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சோம்பேறித்தனமாக இருக்கீங்க. ஏன் நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க? இப்போ ஒரு நாளைக்கு வந்து உங்களுடைய வருமானம் எவ்வளோ? ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு கூலி வேலைக்கு போனால் 500லேருந்து 1000 ரூபா வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனி பெரிய பெரிய இடங்களுக்கு போகிறவங்க வந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் கூட சம்பாதிக்கிறாங்க. இதில் நம்ம வந்து சில விஷயங்களை நம்மளுடைய எக்ஸ்ட்ரா தேவைகள், சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது, ஸோ ஆல்கஹாலில் ஸ்மோக்கிங் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நிறைய செலவு பண்ணுவாங்க. அதே சமயம் டீ குடிக்கணும், டீ குடிக்காமல் என்னால் வந்து இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடையாக போய் டீ ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. இந்த ஒரு சின்ன சின்ன செலவுகளை நம்ம தவிர்த்தோன்னா வச்சுக்கோங்க, அது எல்லாம் நம்ம சேவிங்காக எடுத்து வச்சோன்னா ஒரு நாளைக்கு மினிமம் வந்து நான் 500 நான் சேவ் பண்ணுவேன், ஒரு 1000 நான் சேவ் பண்ணுவேன்னு நினச்சா ஒரு வருஷத்துக்கு உங்களுடைய கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்களே 1 லட்ச ரூபாய்க்கு மேலே தனியாக நீங்கள் சேர்த்து வச்சுருப்பீங்க. கிட்டத்தட்ட உங்களுடைய ஆயுட்காலத்தில் ஒரு 20-25 வருஷத்தில் நீங்களே கோடீஸ்வரனா ஆவீங்க. நீங்கள் பணக்காரன் ஆகலாங்க. நான் சொல்கிற தகவல் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆதங்கத்தோடு பேசுகிறேன்னு நினைக்க வேணாம். நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு தவறான ஒரு விஷயம் இதுதான். சரிங்களா? இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்க. அடுத்தடுத்த பதிவுலாம் நம்ம சேனல் வழியாக பெறணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. எழுதன் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.